சாட்டர்டே மார்னிங் சிக்கன் வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. தங்கச்சி வந்து அதை பிரியாணியாக பண்ணி சிக்கன் 65யும் பண்ணிட்டா. அப்படி வந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் துவைச்சிருந்த துணி எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அள்ளி மடித்து வச்சுட்டேன். ஆல்ரெடி துவைச்ச துணியை வந்து காய போட்டுட்டேன். இப்போ மடித்து வச்ச துணிகள் எல்லாத்தையுமே அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வைக்கணும். எடுத்தெல்லாம் வச்சுட்டு பூவும் வந்து பறித்து வச்சுட்டேன். மொட்டு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. மறுநாளைக்கு வந்து அப்படி வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் வரைக்கும் அம்மா வீட்டில் இருந்தாச்சு. இனிமேல் தான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்து பாப்பா வந்து எங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்பா கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு 2-3 நாள் விட்டு பார்க்கலாமேன்னு சொல்லி அவளை விட்டுட்டே கிளம்பிட்டோம். மிட் நைட்டில் தான் ட்ரெயின் ஏறினோம். ரொம்ப பசி. டீ கிடைக்கவே இல்லை. காலையில் தான் டீ கிடைச்சிது. அப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலையில் டிஃபன் மட்டும் வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வந்து ரைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு தயிர் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா வெளியிலேயே ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மதியத்துக்கு வந்து தயிர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். கூடவே பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. நைட்டுக்கு வந்து அந்த கிரேவி இருந்ததுனால சப்பாத்தி போட்டு சாப்பிட்டாச்சு.